பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜூலை மாதம் கர்த்தருடைய பெரிதான கரம் நம்ம மேலே இருந்து நம்மை நடத்தும்படி, நம்மளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா புஸ்தகம் 62வது அதிகாரம் 5வது வசனம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வீட்டுக்காரர் மகிழ்ச்சியா இருக்கிறாரு, மனைவி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க என்பதல்ல. அது நிரந்தரமில்லாத மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்மை நேசிக்கிறவர், நமக்காய் ஜீவன் தந்தவர் சொல்லுகிறார், உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கர்த்தர் யார் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 147:11 வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, யார் மேல மகிழ்ச்சியாக இருக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். மீதமுள்ள நாட்களையும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள், கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாய் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எரேமியா 9:24 வாசிக்கும் பொழுது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் யாரோ அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர்களை மகிழ்ச்சியாக அவங்க மேல இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார் என்ற வாக்குத்தத்தம் தேவன் நமக்கும் நம்முடைய சபைக்கும் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிறதுனால 3 ஆசீர்வாதங்களை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலிலே, தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பதினால் நீ புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். உனக்கு ஒரு புதிய நாமத்தை அவர் சொல்லி கூப்பிடுகிறார். ஏசாயா 62:2 அதை வாசிக்கிறோம். புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாயானால் போராட்டத்திலிருந்து உனக்கு வெற்றியை கொடுப்பார். 2வது, பாழாய் போக விடமாட்டார். தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பதினால் உன்னை பாழாய் போக விடமாட்டார். ஏசாயா 62:4 அதை வாசிக்கிறோம். தேவன் நம்மை பாழாய் போக விடாமல் இருப்பதற்கு காரணம், இழப்பிலிருந்து நமக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறார். இழப்பிலிருந்து இரக்கம் கிடைப்பதினாலே நாம் பாழாய் போக மாட்டோம். 3வது, தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பதினால் உனக்கு பலனும் பிரதிபலனும் வரும். ஏசாயா 62:11 அப்படி வரும்போது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். போராட்டத்திலிருந்து வெற்றி, பாழாய் போக விடமாட்டார். இழப்பிலிருந்து இரக்கம், பலனும் பிரதிபலனும் வரும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இந்த 3 ஆசீர்வாதங்களும் தேவன் நம்மேல் மகிழ்ச்சியாக இருப்பதனாலே நமக்கு செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவர் மகிழ்ச்சியாக இருக்க காரணம், அவர்களை மறுபடியும் இரக்கமாய் சேர்த்து கொண்டதினாலே. அல்லேலூயா. புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். ஏசாயா 62:2 வாசிக்கிறோம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். தேவனே உனக்கு புதிய பெயரை வைத்து ஆசீர்வதித்து உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. தேவன் புது நாமம் என்று சொல்லும் போது புது பெயரை வைத்து அழைக்கிறார். அந்த பெயரிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு.
62:1 வாசிக்கிறோம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்போ ஏசாயாவுடைய தீர்க்கதரிசியினுடைய ஏக்கம், விருப்பம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால நான் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நின்று ஜெபிக்க என்னை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்துல, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்திலே இரவும் பகலும் மௌனமா இல்லாமல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து அங்க அவர் சொல்றார். எது வரைக்கும் அப்படின்னா 7ஆம் வசனத்துல, இந்த எருசலேமை சிறப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நீங்க அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்னு ஒரு ஜெப ஆவியை வெளிப்படுத்துகிறார். நல்ல ஒரு ஜெப ஆவியை அவர் வெளிப்படுத்துறாரு. நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறாரு. நமக்காக மௌனமா இல்லாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்ப நாம புது நாமத்தால் அழைக்கப்பட வேண்டுமானால் தேவனை நோக்கி இரவும் பகலும் ஓய்வில்லாமல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். 12வது வசனம் 62:12, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஒரு புதிய நாமத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21:2 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய நாமம் என்று சொன்னால் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று தீர்க்க தரிசனமாக அவர் சொல்றார். அப்போ ஒரு புது பெயரை புதிய எருசலேம் என்று வைத்து அதை ஆசீர்வதிக்கிறார். இது கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு புது பேரை வைக்கணும், ஒரு பேர் சொல்லி கூப்பிடணும். புது நாமத்தால், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னா, அவர் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பேரை சொல்லும் போது நம்முடைய பேர்ல இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிக்கும், கிரியை செய்யும். அல்லேலூயா. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26, 28 வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். 28ஆம் வசனம், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவன் புது நாமத்தால் நம்மை அழைக்க வேண்டுமானால் நாம் போராடி வெற்றி பெற வேண்டும். தேவனோடு மனிதனோடு போராடி வெற்றி பெற்றாயே என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு போராட்டத்தில் தான் வெற்றி கிடைக்கும். அந்த போராட்டம் ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த போராட்டம் ஜெபமாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் வெற்றி பெற முடியும். அப்படி போராடி வெற்றி பெறுகிறவர்களுக்கு தேவன் ஒரு புது பெயரை வைக்கிறார், இஸ்ரவேல். இனிமே நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்ற ஒரு பெயர் வைத்ததனுடைய நோக்கம், இஸ்ரவேல் என்ற பெயருக்கு தேவன் போராடுகிறார் அல்லது தேவன் ஆளுகை செய்கிறார். அவன் தேவனின் பிரபு. விடாமுயற்சியுடன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர் போராடுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று பெயர் வச்சாரே, இந்த இஸ்ரவேல் என்ற பெயருக்கு ஒரு 5 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 ஆசீர்வாதங்களும் இந்த புது நாமத்தை சொல்லும் போது வெளிப்படுகிற ஆசீர்வாதங்கள். இந்த பெயரை வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டது, இஸ்ரவேல் என்பவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவன் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதல் ஆசீர்வாதம், அவனுக்கு மாற்றத்தின் அடையாளமாக இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். மாற்றத்தின் அடையாளம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிறது, அதனால தேவன் இந்த பெயரை அவனுக்கு வைக்கிறார். காரணம், பழைய சுபாவம் மாற்றப்படுதல். யாக்கோபினுடைய பழைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும். அதனாலதான் இஸ்ரவேல்னு பெயர் வைத்து இந்த சுபாவத்தை மாற்றியவனை ஆசீர்வதிக்கிறார். ஒன்று, யாக்கோபு என்ற பெயருக்கு ஏமாற்றுபவன் அல்லது கீழே தள்ளுபவன் என்று பொருள். இது பழைய சுபாவம், மனுஷன். இந்த சுபாவம் அவனுக்கு இருக்குது. இப்ப இந்த சுபாவத்தை கர்த்தர் மாற்றணும், புதிய மனுஷனாக மாற்றணும். அதான் மாற்றத்தின் அடையாளம். அவர் என்ன மாற்றுகிறார்?
அவனுடைய பழைய குணங்களை மாற்றி ஒரு பரிசுத்தமான புதிய துவக்கத்தை அவனுக்கு கொடுப்பதற்காகவே அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. அவன் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 26 பிறக்கும் போதே தன்னுடைய சகோதரன் ஏசாவுடைய காலை பிடிச்சுக்கிட்டு வந்தான். காலை பிடிச்சிக்கிட்டு தான் பிறந்தான். அவன் பிறக்கும் போது அந்த காலை பிடிச்சிக்கிட்டு அவனை இழுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டான். என்ன அர்த்தம்னா, இந்த ஏமாற்றுபவன், கீழே தள்ளுபவன், திருடன், எத்தன், இப்படியெல்லாம் சொல்லுகிற இவன் அடுத்தவங்களுடைய காலை வாரிவிட்டே வளர்ந்து பழகிவிட்டான். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? முதல்ல ஏசாவை ஏமாற்றுகிறான், அடுத்தவனுடைய தகப்பனை ஏமாற்றுகிறான், அடுத்தவனுடைய மாமனை ஏமாற்றுகிறான். இப்படி ஏமாற்றியே முன்னுக்கு வந்துட்டான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அவன் போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை முதலாவது பழைய மனுஷ சுபாவத்தை அகற்றி ஆசீர்வாதத்துக்கான ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு மாற்றத்தின் அடையாளம் இஸ்ரவேல் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றத்தின் அடையாளம். நம்மை கர்த்தர் புதிய மனுஷனாய் மாற்றுகிறார், ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றுகிறார், நம்மை ஆசீர்வதிக்க தகுந்த பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜெபத்தில் விடாமுயற்சி. இஸ்ரவேல் என்று சொன்னால் அந்த பெயரை பெறுவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஜெபத்தில் விடாமுயற்சியோடு இருக்கிறான். அந்த போராட்டம் கைவிடாத ஒரு போராட்டமாக இருக்கு. இந்த போராட்டத்தை நம்ம இப்படியே விட்டுறலாம், இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு போயிடல. அதுல அவன் விடாமுயற்சியோடு போராடுகிறான். அல்லேலூயா. தனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை தேவனை தேடுகிறான். விடிய விடிய கர்த்தரை தேடி போராடுகிறான். ஓசியா 12:4 வாசிக்கும் பொழுது அழுது அவரை நோக்கி கெஞ்சி அவன் போராடுகிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா 33:11 அவன் சொல்றான், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. என்ன சொல்றான்? எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு, எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது. அப்புறம் என்ன ஆசீர்வதிங்க நீ ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிற? என்ன ஆசீர்வதிங்க நீ ஏன் கர்த்தரை போய் கேட்கிற? ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் சொல்லி கொண்டிருக்கிற. உனக்கு தான் தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் உண்டுன்னு சொல்றியே. அப்புறம் என்ன சொல்றான்னா 32:14-15 அவனுக்கு, அவங்க சகோதரனுக்கு 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடா, 200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்கிற 30 ஒட்டகம், அவைகளுடைய 30 குட்டி, 40 கடாரி பசுமாடுகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள், எவ்வளவு பெரிய மந்தையை இலவசமாய் கொடுக்கிறான். அப்போ இவ்வளவு ஆசீர்வாதங்களை அவன் அள்ளி கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அவன் போய் ஆசீர்வதிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறான்? அவனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட வேண்டும், என்னுடைய சந்ததி பெருக வேண்டும், எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அற்றுப்போக கூடாது. அதனால விடாமுயற்சியோடு அவன் போராடி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொன்னா, நீ இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கப்படுகிறன்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில விடாமுயற்சியோடு ஜெபத்திலே உறுதியோடு தேவனை நோக்கி போராட வேண்டும். அல்லேலூயா. அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னு சொன்னா, நம்முடைய எதிர்கால சந்ததி அற்று போகாதபடி அது பெருக செய்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது இஸ்ரவேல் ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் உடைக்கப்படுகிறான். இந்த சமயத்தில் அவனுக்கு பலவீனம் வருகிறது. என்ன அப்படின்னா, தொடை சந்து சுலுக்கிற்று. நல்லா கவனிக்கணும். ஜெபித்து கொண்டிருக்கிற வேலையில கர்த்தர் என்ன செய்துட்டாரு? தொடை சந்தை தொட்டுட்டாரு. உடனே அவனுக்கு தொடை சந்து சுலுக்கிடுச்சு. அவன் உடைக்கப்படுகிறான், பலவீனப்படுகிறான். ஜெபத்தில் நம்ம உடைக்கப்பட்டாலும், போராட்டத்தின் போது நமக்கு வரக்கூடிய எந்த பலவீனமாக இருந்தாலும் அவன் வாழ்நாள் முழுக்க நொண்டி நொண்டி நடக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய தொடையை தொட்டுட்டார். அப்போ மனுஷன் தன்னுடைய சொந்த பலத்தை நம்பாமல் தன் பலவீனத்தை உணர்ந்து முற்றிலும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பலவீனம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய சொந்த பலத்தை நம்ப கூடாது. கர்த்தர் பாருங்க, யாக்கோபே, உனக்கு சொந்த பலத்தை நம்பி நீ வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காத, நான் உன் தொடை சந்தை தொடுகிறேன், உனக்கு பலவீனமும் நீ உடைக்கப்பட்டும் போகிறாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் பாருங்க, அத இந்த பலவீனத்திலையும் நான் யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இஸ்ரவேலே, நீ எந்த சூழ்நிலையில் உடைக்கப்பட்டாலும் பலவீனப்பட்டாலும்
தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பது இஸ்ரவேலினுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவரு தொடை சந்தை தொட்டார். எதுக்கு அவர் தொடையை தொட்டார் அப்படின்னா, தொடையை தொட்டு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. யூதர்களுடைய வழக்கத்தின்படி சத்தியம் பண்றாங்க, வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தொடையில என்ன செய்வாங்க, தொடையின் கீழ் கை வைத்து சத்தியம் பண்ணுவாங்க. இது இஸ்ரவேலுடைய வழக்கம், ஆபிரகாம் காலத்திலேயே இருக்குது. எலியேசரை கூட கூப்பிட்டு, என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வா, இங்கேருந்து அவனை கூட்டிட்டு போகாத அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கும்போது தொடையின் கீழ் கை வைத்து எனக்கு சத்தியம் பண்ணு, வாக்கு கொடுன்னு கேட்கிறார். அப்ப இஸ்ரவேலினுடைய வழக்கத்தின்படி தொடையின் கீழ் கை வைப்பது, சத்தியம் பண்ணுவது. இன்றைக்கு கர்த்தர் யாக்கோபினுடைய தொடையை தொடுகிறார், சத்தியமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சத்தியம் பண்ணி சொல்றாரு, ஆணையிட்டு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபே, பலவீனத்திலும் சுகவீனத்திலும் கவலைப்படாத, நான் சத்தியமா உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இஸ்ரவேல் என்பதின் அடையாளம் ஆசீர்வாதம். ஆணையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நீங்க அடுத்து 4வது என்ன ஆசீர்வாதம்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆளுகை. தேவனுடைய ஆளுகை. இஸ்ரவேல் என்ற சொல்லுக்கு கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அப்ப என்னன்னா, சுய விருப்பங்களின்படி வாழாமல், நம்முடைய சுய இஷ்டத்தின்படி வாழாமல், நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே இஸ்ரவேல் என்பதின் பொருள். யாக்கோபே, இனி நீ யாக்கோப் அல்ல, உன்னுடைய சுய இஷ்டத்தின்படி வாழ்கிறவன் அல்ல, உன் விருப்பத்தின்படி வாழ்கிறவன் அல்ல, நீ தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவனாய் இருப்பாய், இஸ்ரவேல் எனப்படுவாய். அல்லேலூயா. அப்ப சுயமான வாழ்க்கை வாழக்கூடாது, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்கு என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 32ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது தேவ தூதர்கள் அவனை சந்திக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், ஏன் அவனை சந்தித்தார்கள். 2ஆம் வசனம், யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டான். 3ஆம் வசனம், பின்பு என்ன நடக்குது? தேவ தூதர்கள் சந்தித்து விட்டு போய்விட்டார்கள். அவனை ஏன் சந்திச்சாங்க, என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க அப்படின்னா, 3ஆம் வசனம், பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போகபடி ஆட்களை அனுப்புகிறான். நல்லா கவனிக்கணும். அப்படின்னா அந்த தேவ தூதர்களை தேவன் ஏன் அனுப்பினார்? யாக்கோபே, நீ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். நீ உன் சகோதரனோடு பகையா இருக்கிறாய், அவன் உன்மீது பகையா இருக்கிறான். நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், அவனுக்கு நீ ஒப்புரவாக வேண்டும், அவனுக்கு இழைத்த அநீதிக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அவனோடு சமாதானம் பொருந்த வேண்டும். இல்லாவிட்டால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே நீ அர்ப்பணிக்கப்பட வேண்டும், உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா, நாம் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொந்த விருப்பு வெறுப்புகளோ பகையோ இருக்கக்கூடாது. அவங்க அர்ப்பணிக்கணும்னு சொல்றாங்க, நீ ஒப்புரமாகித்தான் ஆக வேண்டும். அதனால்தான் அவங்க ஆட்களை சந்திக்க ஏசாகிட்ட ஆள் அனுப்புறாரு, இல்லைன்னா அனுப்ப மாட்டார். உடனே நியூஸ் வந்து அவனுக்கு ஆப்போசிட்டா வருது, அவர் எதிர்கொள்ள 400 பேரோட வருகிறார் என்று சொல்லி, பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். எனக்கு எத்தனை தீமைகள் வருகிறது வரப்போகிறது என்று செய்திகள் வந்தாலும் என்னிடத்தில் அது வரும்போது நன்மையாய் மாறும். இஸ்ரவேலே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆளுகை உன்னிடத்தில் இருக்கும், தேவன் உன்னை ஆளுகை செய்வார். அப்படின்னா நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா 1 யோவான் 3:14-15 சொல்லுது, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஆகவே யாக்கோபு தன் சகோதரனோடு நல்மனம் பொருந்த கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதனால்தான் இஸ்ரவேல் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். 5வது, புதிய இஸ்ரவேலாக அவனை மாற்றுகிறார். ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக அவனை மாற்றுகிறார். நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலன். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். யாக்கோபினுடைய சந்ததியிலே மாம்சத்தின்படி பிறக்காவிட்டாலும் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி இஸ்ரவேல் என்பது ஒரு குறிப்பிட்ட தேசத்தையோ அல்லது ஒரு சந்ததியையோ குறிக்கும் வார்த்தை மட்டுமல்ல,
அது ஆவிக்குரிய சந்ததியாக தேவன் நம்மை இஸ்ரவேலராக ஆசீர்வதித்திருக்கிறார். கலாத்தியர் 3:8-9 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நாமும் விசுவாசத்தின் மூலம் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தர், நீ இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று பெயர் பெறுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அந்த புதிய நாமம் பெரிய 5 ஆசீர்வாதங்களை கொண்டது. அந்த 5 ஆசீர்வாதங்களும் உன் பேரை சொல்லும் போதெல்லாம் உனக்கு பலிக்கும். அப்ப கர்த்தர் நம்ம மேல் மகிழ்ச்சியா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருக்கும் போது புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். யாக்கோபு போராட்டத்தில் வெற்றி பெற்றான். உன் போராட்டத்துக்கு கர்த்தர் வெற்றியை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய போராட்டத்துக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். நாம போராடி தேவனை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய ஜெபமும் நம்முடைய கண்ணீரும் தேவனை மேற்கொள்ள முடியும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இரண்டாவதாக, பாழாய் போக விடமாட்டார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பதினாலே நீ இனிமே பாழா போக மாட்டே, பாழா போக விடமாட்டாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 62:4 ஏசாயாவில், நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நீ கைவிடப்பட்டவள், நீ பாழாக்கப்பட்டவள், எண்ணப்படாமல் அப்படின்னு சொன்னா, அப்போ கைவிடப்பட்டிருக்கிற, பாழா இருக்கிற, இனிமே அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்ல வர்றார். அல்லேலூயா. எப்படி அது பாழா இருந்ததுன்னா, ஏசாயா 32:13-14 என் ஜனத்தினுடைய நிலத்திலும் கலிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாழா போயிருக்கிற சூழ்நிலையை அறிவிக்கிறார். ஏசாயா 49:14 இஸ்ரவேல் என்ன சொல்லுகிறார்? சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறாள். அப்போ இது கைவிடப்பட்ட சூழ்நிலை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கைவிடப்பட்டிருக்கிறோம், பாழா போயிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது அது எப்படி பிரியமாய் மாறுகிறது. அவருடைய வாய் எப்படி சொல்லுதுன்னா, 54 ஏசாயா 6:7 கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான சிறியை போலவும் இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று அவர் இரக்கம் பாராட்டும் போது தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இப்ப பாழா போயிருந்துச்சு, இப்ப தேவனால் அது இரக்கம் பெறுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 60:14-15 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்ட பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல், பாழாக்கப்பட்டவள் எண்ணப்படாமல் அப்படின்னு சொல்றாரு. கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னா எபிரேய மொழியில் அசூபா என்று அர்த்தம். அசூபா அப்படின்னு சொன்னா கைவிடப்பட்டவள் என்று அர்த்தம். பாழாய் போனவள் அப்படின்னு சொன்னா ஷெமாமா, ஷெமாமான்னு சொன்னா நீ பாழாய் போயிருக்கிறன்னு அர்த்தம். இப்ப கர்த்தர் அதைத்தான் மாத்துறாரு. நீ என் எப்சிபா என்று பெயர் பெறுவாய், நீ பியூலா என்று பெயர் பெறுவாய். நீ இனிமே அசுபா இல்ல, நீ எப்சிபா. நீ ஷெமாமா இல்ல, நீ பியூலா. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நீ பாழாய் போயிருந்த நிலையிலிருந்து உன்னை மறுபடியும் புது வாழ்க்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப எப்சிபான்னா அவருடைய பிரியம், அவருடைய பிரியம் எனக்குள் இருக்கிறது. அவர் என்மேல் பிரியமா இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார்.
பியூலான்னு சொன்னா பாழாய் போயிருக்கிற அந்த தேசம் மறுபடியும் என்ன செய்யும்? வாழ்க்கைப்படும். இங்க எருசலேமை பத்தி தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தை மறுபடியும் கட்டி கொள்வார்கள், அதை புதுப்பித்து அதிலே குடியிருப்பார்கள். அதான் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் அர்த்தம். அப்போ ஒரு வாலிபன் ஒரு கன்னிகையின் மேல் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நான் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில பாழா போயிருந்தாலும் சரி, உன்னுடைய பாழா போன நிலையை நான் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் தெரியுமா? வசனம் சொல்றது 62:6-7, உன் வாழ்க்கை மாறுவதற்கு, நீ புகழ்ச்சியா இருப்பதற்கு அங்க ஜாமக்காரரை நான் கட்டளையிடுகிறேன். அப்போ ஜெபத்தை கர்த்தர் கட்டளையிடுறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளை ஜெபிக்க வைக்கிறது அவர் தான், நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது அவர் தான். யாக்கோபை ஜெபிக்க வச்சது அவர் தான், வெற்றியை கொடுத்தது அவர் தான், அவனோடு போராடினது அவர் தான், பேர் மாத்தினது அவர் தான். எல்லாவற்றையும் அவரே செய்கிறார். அப்போ பாழா போன நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை கண்டிப்பா என்ன செய்வாரு? மாற்றுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க நெகேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்போது இழப்பிலிருந்து ஒரு இரக்கம், இழப்பிலிருந்து ஒரு இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நெகேமியா 1:11 என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உங்கள் அடியானின் ஜெபத்தையும் நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகுடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு, அதாவது ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும் என்று பிரார்த்திக்கிறான். நல்லா கவனிக்கணும், இரக்கம் கிடைக்க பண்ணும். ஏன்னா நாங்க இழப்பிலே இருக்கிறோம். 1வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். அந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு, வாசலெல்லாம் அக்கினியால் இடிக்கப்பட்டு கிடக்கு, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கு, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இப்போ எல்லாம் இழந்துட்டாங்க, பாழா போய் கிடக்கிறாங்க. இந்த நிலைமையிலிருந்து ஒரு இரக்கத்தை நெகேமியா பெற்றுக்கொண்டார். அதான் நீ பியூலா எப்சிபா என்றும் பியூலா என்றும் பெயர் பெறுவாய். நீ தேவனுக்கு முன்பாக பிரியமா இருந்து அவர் உனக்கு நல்வாழ்க்கையை தருவார் என்பதை அவனுடைய வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்க நெகேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நல்லா கவனிங்க. நெகேமியா ராஜாவோடு கூட பேசுறார். என்ன வேணும்னு அவர் கேட்கும் போது அவருக்கு பதில் சொல்றார். அப்போ அங்க ராஜஸ்ரீயும் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜாவோடு ராஜஸ்ரீயும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதாவது பாரசீக பேரரசு அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாபிலோனிய பேரரசுல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் அரசவையிலே விருந்து சாப்பிடும் போது ராஜஸ்ரீகள் ராஜாத்திகள் கூட உட்கார்ந்து சாக்கிற வழக்கமே கிடையாது. ஒரு அரசவையில எல்லாரும், ஒரு அரசுல வேலை புரிகிறவங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் ஒரு டைனிங்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்கன்னு சொன்னா, அங்க பெண்கள் உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. அது வழக்கமே கிடையாது. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு, இவரு திராட்சரசம் கொடுக்கிற அந்த வேலைக்கு மறுபடியும் வரும்போது அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, ராஜஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இது அரசவை டைனிங் அல்ல, இது ஒரு விசேஷித்த விருந்துண்ணும் நேரம். அதனால ராஜாத்தையும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தவர் நெகேமியாவுக்கு தேவன் ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, ஏற்ற சமயத்தை உருவாக்குகிறவர். இழப்பிலிருந்து இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு ஏற்ற சமயத்தை உருவாக்குகிறவர். என்ன செய்யறாரு? நம்மளுக்கு உருவாக்கி தருகிறார். 2வது பாத்தீங்கன்னா, இந்த சிறி அங்க உட்கார்ந்து இருக்கிறது என்ன காரணம், எப்படி அங்க நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த அர்த்தசஷ்டா ராஜா புகழ்பெற்ற எஸ்தர் ராஜாத்தினுடைய வளர்ப்பு மகன், வஸ்தியினுடைய மகன். அதை யார் வளர்த்தது? எஸ்தர் தான் வளர்த்தா. அப்படி வளர்த்ததுனால அவர் தான் அர்த்தசஷ்டா ராஜா. இந்த ஸ்ரீ இந்த ராஜாத்தி பாத்தீங்கன்னா, எஸ்தருடைய அவங்களுடைய சரித்திரத்தை, அவங்களுடைய வாழ்க்கை முறையை, அவங்க எப்படியெல்லாம் நடந்தாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு கொண்டு நடந்ததுங்க தெளிவாய் அறிந்திருந்தபடினாலே இந்த ராஜாத்தி யூத ஜனங்களின் மேல் ஒரு பற்று கொண்டவளாக இருந்தாள். அவளுக்கு ஒரு அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது. அதனால இப்ப நெகேமியா ராஜாவை பார்த்து தன்னுடைய கோரிக்கைகளை சொல்லும் போது, அவர் விண்ணப்பத்தை அறிவிக்கும் போது, அங்கே
இவள் பக்கத்திலே உட்கார்ந்து அவன் கேட்கிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று மறைமுகமான ஒரு செய்கையை அவங்க செய்கிறான். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கார் கையை பிடிச்சி அப்படி அப்படி பிடிக்கிறீங்கன்னா என்ன புரிஞ்சுப்பார் அவர்? ஓகே, அனுமதி கொடுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க, அவர் கேட்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை வழங்குறதுக்கு இந்த சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தினார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர். இழப்பிலிருந்து இறக்க நமக்கு கிடைக்கணும்னா அதுக்காகவே தேவன் நமக்கு காலங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நெகேமியாவுடைய உண்மை மற்றும் விசுவாசம் எப்படிப்பட்டது? அவரு மதுபானம் கொடுக்கிற ஒரு அதிகாரி, திராட்சரசம் கொடுக்கிற ஒரு அதிகாரி, ஆனா மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அந்த குடும்பத்துக்கு, அந்த ராஜாங்கத்துக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக, அதாவது ராஜாவை கொல்லுவதற்கு உணவு பண்டங்களின் மூலம், திராட்சரசத்தின் மூலம் அநேக முயற்சிகள், தன்னுடைய பணயம் வைத்து எல்லாவற்றையும் முதல்ல அவர் டேஸ்ட் பண்ண பிறகுதான் ராஜாவுக்கு போகும். அதனால அவர் ஒரு மெய் காப்பாளனாக, நம்பிக்கைக்குரியவராக, உண்மை உள்ளவராக இருந்தபடினால அவருக்கு பார்த்தீங்கன்னா ராஜாத்தி கண்டிப்பா நெகேமியாவுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு தன்னுடைய விருப்பத்தையும் ராஜாவுக்கு தெரியப்படுத்தினதுனால தான் 12 வருடம் அனுமதி கொடுத்து, லீவுக்கு அனுமதி கொடுக்கிறார். இந்த 12 வருஷம் ராஜாவை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு அவர் யோசித்து இருக்கலாம். இவன் தான் நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறான், அடுத்து வர்றவங்க நம்முடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்படிலாம் யோசித்து இருக்கலாம். எந்த யோசனையும் இல்லாம உடனே அனுமதி கொடுக்கிறார்னா அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஆமா, இரக்கம். நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். மட்டுமல்ல, 3 காரியங்கள் அங்கே நடக்குது. ஒன்று, 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது. இழப்பிலிருந்து இரக்கத்தை பெற்றவனுக்கு முதலில் கிடைத்த ஆசீர்வாதம் தயவு. கரம், தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததுன்னு வாசிக்கிறோமா இல்லையா? அப்ப கர்த்தர் நமக்கு தயவை கிடைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க கண்ணில் கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம என்ன கேட்டாலும் கிடைக்கும்படி தயவு பண்ணுகிறார். நெகேமியா கேட்டதையெல்லாம் கொடுத்தார், அதான் தயவு. 18வது வசனத்தில் நெகேமியா சொல்லுகிறார், எனக்கு கர்த்தருடைய கரம் நன்மை செய்யும்படி என் மேல் இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நன்மை உண்டாக செய்வார். அல்லேலூயா. 3வது 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எத்தனை தடைகள், போராட்டங்கள், சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும் அவங்களோடு சேர்ந்து இணைந்து தேவாலயத்தை கட்ட மாட்டோம் என்று சொல்லி அவர் சொல்றாரு, எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் வரான், கைகூடி வர பண்ண செய்வார். தயவு கிடைக்கும், நன்மை உண்டாகும், காரியம் கைகூடி வரும். இழப்பிலிருந்து இரக்கத்தை நெகேமியாவுக்கு வெளிப்படுத்தின தேவன் இந்த மாதத்தில் பாழாய் போக விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பாழாய் போக விட மாட்டார். இழப்பிலிருந்து இரக்கத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது, பலனும் பிரதிபலனும் வரும். ஏசாயா 62:11, உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பதினால் நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். இது இயேசு கிறிஸ்து மேசியாவாக ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுப்பதற்கு இந்த பூமியில் அவதரிக்க போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக இங்கே அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை நாம் எப்படி புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னா, ஏசாயா 62:8-9, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். 9ஆம் வசனம், அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள் என்று சொல்றார். நல்லா கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க இதுவரைக்கும் தங்களுடைய பிரயாசங்களை இவங்க சாப்பிடல, இவங்க படுற கஷ்டத்தை இவங்க சாப்பிடல, இவங்களுக்கு வரக்கூடிய பலன் வேறொருவர் புசிக்கிறாங்க, இவங்களுடைய எல்லா நன்மையும் சத்துருக்களுக்கு போகிறது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இப்ப இந்த நிலைமையை மாற்றுவதை தான் கர்த்தர் சொல்றாரு, பலனும் பிரதிபலனும் வரும்.
அப்படின்னு சொல்றார். நீங்க 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள்ல இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படித்தான் நிலைமை இருந்தது. அவங்க எல்லா பிரயாசத்தையும் சத்துருக்கள் கெடுத்து போடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க எல்லா ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போயிடுறாங்க. இவங்க படுற கஷ்டம் பூரா சத்துருக்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனா இதைத்தான் சொல்றாரு, இனிமேல் உன் பிரயாசத்தை உன் சத்துருக்கள் சாப்பிடுவது இல்லை, உன் கஷ்டத்தை அந்நிய புத்திரர் எடுத்துக்கொள்வது இல்லை. உன் பிரயாசத்துக்கு உனக்கு பலன் வரும். நீ பட்ட கஷ்டத்தை நீ சாப்பிடுவ. உன் பிரயாசம் தேவ சமூகத்திலே சந்தோஷமா இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தேற்றுகிறார். அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. கர்த்தர் நம்மை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. 6வது அதிகாரத்தில் 12-14 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ தேவன் இந்த இடத்துல ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பிரயாசங்கள் வீணாய் போகிற காரியத்திலிருந்து, நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் சத்துருக்கள் சாப்பிடுற சூழ்நிலையிலிருந்து அதை மாற்ற வேண்டும் என்று விரும்பி கிதியோனை கர்த்தர் இங்கே சந்திக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை மீட்டெடுப்பாய் அப்படி சொல்றார். அல்லேலூயா. இதுக்கு அவர் செய்கிற முதல் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வரைக்கும் இஸ்ரவேலுடைய விசுவாச துரோகத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். இஸ்ரவேல் செய்த துரோகம் என்ன அப்படின்னா, அவங்க எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்து சொந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அடையாளத்தை கொடுத்து நடத்தின தேவன், அதை இவங்க மறந்துட்டு என்ன செய்துட்டாங்கன்னா, கானானியர்களுடைய தெய்வங்களான பாகாலை வணங்கினார்கள். அசேரா என்று சொல்லக்கூடிய விக்கிரகத்தை அவங்க வணங்கினாங்க. ஏன் வணங்கினாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். பாகாலை போய் ஏன் வணங்குறாங்க? அசேரா என்ற தெய்வத்தை ஏன் வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாகால் என்று சொன்னால் மழையை கொடுக்கும், விவசாயத்தை செழிப்பாக்கும் தெய்வம். பாகாலுக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்காங்க அவங்க? இந்த கானானியர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நல்ல மழையை கொடுக்கும், விவசாயம் செழிப்பா இருக்கும், அதனால பாகாலை வணங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் சொன்னா அப்படி செய்திருவாங்களே. ஆமா, இங்க போங்க, சாய்பாபா கோயிலுக்கு போங்க, பணக்கார ஆயிடுவீங்கன்னு சொன்னா நம்பிடுவாங்களே. கிறிஸ்தவங்களே ஓடுறாங்களே. அங்க ஒரு பாய் இருக்கிறார், அங்க போங்க, அவர் சொன்னா நடக்கும்ன்றாங்களே. நம்ம அறிவு கட்ட ஜனங்களை என்ன செய்யுது? பாய் கிட்ட போகுது, பூமா கிட்ட போகுது, மந்திரவாதி கிட்ட போகுது, நாசமா போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு பாகாலை நம்பி அவங்க நாசமா போயிட்டாங்க. அசேரான்னு சொல்லக்கூடிய தெய்வம் செழிப்பின் தெய்வமா. அப்படி செழிப்பா இருப்பீங்க, இந்த தெய்வத்தை வணங்கினான்னு சொன்னா அதை போய் வணங்கி ஆராதனை பண்ணாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் 7 வருஷம் சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்தார். 1 வருஷத்தின் பலனை கூட அவங்களால சாப்பிட முடியல. அல்லேலூயா. ஆமா, ஒன்னுத்தையும் சாப்பிட முடியல, பலன் இல்லை, எந்த ரட்சிப்பும் இல்லை, எந்த விடுதலையும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் அவங்க மேல மனதுருக்கப்பட்டு அவங்களுக்கு அடிமத்திலிருந்து விடுதலை கொடுக்க முன் வந்தார். கிதியோனை சந்தித்தார். என் ஜனங்களை விடுதலை செய்ய நீ போன்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் புறப்படுறான். அதுக்கு அவன் பாத்தீங்கன்னா முதல் செய்த வேலை என்னன்னா, அந்த 25வது வசனத்திலிருந்து 29 வரைக்கும் என்ன வாசிக்கிறோம்னா, கிதியோன் தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்த பாகாலுடைய பலிபீடங்களை இடித்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். ராத்திரியில் அதை செய்தான். 10 பேரை கூட்டிட்டு போனான். மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டுமானால் முதலாவது சுய பரிசோதனை செய்ய வேண்டும். தற்பரிசோதனை, தனி மனித சுத்திகரிப்பு அவசியம். நானும் என் குடும்பமும் எப்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம்?
சுத்திகரிப்பு இல்லாமல் விடுதலை வராது, அடிமைத்தனம் நீங்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல தன் வீட்டிலே இருந்த பாகாலுடைய ஆராதனையை முற்றிலுமாய் அழித்து போட்டான். நம்மை சுத்திகரித்துக் கொண்டால், தேவன் நம்மை பரிசோதனை பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் விடுதலை வர தாமதம் இல்லை. அல்லேலூயா. இது ஆலோசனையா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். உடனே அதனை செய்துட்டான், சுத்திகரிப்பு செய்துட்டான். ரெண்டாவது, கர்த்தர் பாருங்க அவனை ஆசீர்வதிக்க விதம் எப்படி இருக்கு. முதல் ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கிறார்னா ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நான் அவனை ஆசீர்வதிக்க போகிறேங்கிறதுக்கு, விடுதலை கொடுக்க போகிறதுக்கு முதல் அடையாளம் நியாயாதிபதிகள் 6:37 முதல் 40 வரைக்கும். ஒரு தோல்னா எப்படி, முடியோடு இருக்கிற மயிருள்ள ஒரு தோல். இந்த தோலை கொண்டு போய் நான் வெளியே போடுறேன், களத்துல போடுறேன். பனி பெய்யுது, இப்ப பனிகாலம். பனி வந்து தோல்ல மட்டும் பெய்யணும், நிலமெல்லாம் காஞ்சிருக்கணும். அதான் என்ன நீங்க ஆசீர்வதிக்க அடையாளம்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தோல் மட்டும் பனி பெஞ்சிருக்கு, அதை பிழிஞ்சு ஒரு கிண்ண நிறைய எடுத்தான். ரெண்டாவது நாள் நான் மறுபடியும் தோலை களத்துல போடுறேன், தோல் காஞ்சி இருக்கணும், நிலம் பூரா பனியா இருக்கணும். அதே மாதிரி நடந்துச்சு. இந்த வார்த்தை நமக்கு எதை காண்பிக்கிறது? இது ரட்சிப்பின் அடையாளம். கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கு அடையாளத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நீ சுத்திகரிப்பு செய்து வெளியே வந்த காரியத்திலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலையை, ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்பதற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆட்களை பிரித்தெடுத்தார். ஆட்களை என்ன செய்யறாரு? பிரித்தெடுக்கிறார். 32,000 பேர் வந்திருக்கிறாங்க யுத்தம் பண்றதுக்கு. இந்த 32,000 பேர்ல 22,000 பேர் திரும்பி போக சொல்லிட்டார். அது எப்படின்னு அவர் சொல்லல. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் என்ன செய்யணும்? திரும்பி போட்டோன்னு சொன்ன உடனே ஒரு 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. அடுத்து ஆண்டவர் சொல்றார், இன்னும் கூட ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க, இவங்களையும் ஒரு சில பேர் வீம்பு பேசுவாங்கன்றார். 9,700 பேர் என்ன செய்துட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஏன் ஆட்களை பிரித்தெடுப்பார் என்று சொன்ன அப்படின்னா, இந்த 300 பேர் தான் பயமில்லாதவர்கள், தைரியசாலிகள், வீம்பு பேசாதவர்கள், தன்னை மேன்மைப்படுத்தாதவர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனம். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க ரட்சிப்பை எப்படி கொடுக்கிறார்னா, தேவனை மகிமைப்படுத்தும் ஜனத்தை கொண்டு விடுதலை கொடுக்கிறார். நீ தேவனை மகிமைப்படுத்தும் ஜனமா இருப்பாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்தை, அல்லேலூயா, உன்னை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாரு? விடுதலை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, ஆளுகையை கைப்பற்றுகிறார். ஆளுகை என்ன செய்யறார்? விடுதலை கொடுக்கும்போது ஆளுகையை கைப்பற்றுகிறார். அதாவது கர்த்தரை மட்டும் சேவிக்கும் இருதயம். ஆளுகைன்னா என்ன? இதுவரைக்கும் யார் ஆராதிச்சாங்க? யார் ஆளுகை செய்தா? பாகால் தான் ஆளுகை செய்தான். இன்னைக்கு சத்துருக்களுடைய ஆளுகையை கர்த்தர் கைப்பற்றி கர்த்தரை அவர்களை ஆளும்படி செய்வார். அப்படின்னு சொல்லும் போது கர்த்தரை மட்டும் சேவிக்கும் இருதயம் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. ஏசாயா 62:3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் அப்படின்னு சொல்றார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் 11, 13, 22 வசனங்கள்ல வாசிக்கும் போது கிதியோனை அனுப்புறார். நீ போ, அந்த கூடாரத்துக்கிட்ட போ, என்ன பேசுறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லும் போது வேலைக்காரனை கூட்டிட்டு அவன் போறான். அங்க போன உடனே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டு, இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு சுட்ட வார்கோதுமை அப்பம் உருண்டு வருது, கூடாரத்தின் மேல விழுது, கூடாரம் விழுந்து போகுது அப்படின்னு ஒரு சொப்பனம். இதுக்கு அவங்களே ஒருத்தன் விட சொல்றான், பதில் சொல்றான். என்ன சொல்றான்னா, இது கிதியோனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, கிதியோன் வந்து என்ன செய்ய போறான்? நம்மள முறியடிக்க போறான்னு அவனே பதில் சொல்றான். இதை கேட்ட உடனே கிதியோனுக்கு தைரியம் வருகிறது. இதை கேட்ட உடனே பெரிய தைரியம் வந்துடுச்சு. அப்ப என்ன செய்யறான்னா, உடனே இந்த 300 பேரை வைத்துக்கொண்டு 3 படையாக பிரித்து அவன் கையில தீவெட்டி பானையை எக்காலத்தை கொடுத்து, தீவெட்டிக்குள்ள அந்த பானைக்குள்ள தீவெட்டியை வச்சு அதை உடைச்சி எக்காலம் ஊதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து அந்த ஒரு நிமிஷத்துல அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓடும்படி செய்தார். அல்லேலூயா. விடுதலை பாருங்க, யாரும் சண்டை போடல. விடுதலை பாருங்க, யாரும் கத்தி எடுத்து யுத்தம் பண்ணல, அம்பே இல்ல, ஈட்டி குத்தல, ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான் செய்தாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய
அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மனுஷனுடையது அல்ல. இந்த அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுக்கிறவர் தேவன். அதனால அவங்க ஒரு பெரிய விடுதலையை அந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் கொடுத்தார். ஆளுகையை மாற்றினார். இனிமே உன்னை அவங்க ஆள முடியாது. இனிமே உன்னை என்ன செய்ய முடியாது? சத்துரு ஆள முடியாது. பிசாசு உன்னை ஆள முடியாது. அத்தனை ஜனங்களும் ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா. இந்த மீதியானியருடைய தலைவர்களில் 2 ராஜாக்கள் முக்கியமானங்க. ஒருத்தன் சேபா, இன்னொருத்தன் சல்முனா. இந்த சேபாவையும் சல்முனாவையும் கூட அவங்க என்ன செய்தாங்க? விரட்டி போய் பிடித்து அவர்களை கொன்று போட்டாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன்னா சேபா என்று சொன்னால் பலி என்று அர்த்தம், சாக்ரிஃபைஸ். அவன் என்ன செய்துட்டாங்க? கர்த்தருக்கு பலியிட்டுட்டாங்க, சத்துருவை வெட்டி போட்டாங்க. சல்முனா என்று சொன்னால் பாதுகாப்பு விளக்கப்பட்டது, பாதுகாப்பு விளக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னாகமத்தில் 14:9 வாசிக்கிறோம், அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த 2 பேருமே இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய சத்துருவா இருந்து ஆளுகை செய்து பாகாலுடைய ஆராதனையில பங்கெடுக்க வச்சு நாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. கர்த்தர் இவர்களை கிதியோனை கொண்டு வெட்டி போட்டார், அவங்களுடைய கதையை முடிச்சாரு. அல்லேலூயா. இப்போ ஆளுகை தேவன் ஜனங்களிடத்திலே வந்து விட்டது. தேவனே அவர்களை ஆளுகை செய்கிறார். கர்த்தரை மட்டும் சேவிக்கும் இருதயமே அங்க வந்தது. அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நாம் அவரை மட்டும் சேவிக்கும் ஜனமாக இருதயம் கொண்டவர்களாக இருக்கும்படி இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். போராட்டத்திலிருந்து வெற்றி, பாழாய் போக விடமாட்டார். இழப்பிலிருந்து இரக்கம், பலனும் பிரதிபலனும் வரும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. உன்னுடைய எல்லா பிரயாசங்களையும் நீ சாப்பிடுவ, மட்டுமல்ல உனக்கு தேவனுடைய ரட்சிப்பும் கிடைக்கும். எப்படி புரிஞ்சுக்கணும்? 62:5 கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். இந்த மாசம் கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அவரே கிரியையும் செய்கிறார். நாம இல்ல, அவரே நம்மளை கொண்டு என்ன செய்யறாரு? நம்மளை அவர் ஜெபிக்க வைக்கிறாரு, போராட வைக்கிறாரு, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, அடையாளம் கொடுக்கிறாரு, யுத்தம் பண்ண பலன் கொடுக்கிறாரு, யோசனை சொல்றாரு. இப்படி பல காரியங்கள் அவர் தான் செய்கிறார். அவரே இதெல்லாம் என்ன செய்யறாரு? மாற்றி நம்ம மேல அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்போ மகிழ்ச்சியாக இருந்தா இந்த 3 ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். அல்லேலூயா. ஏசாயா 1:26 நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கர்த்தர் இதுவரைக்கும் பாழாய் போயிருந்த நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து ஒரு புது துவக்கத்தை, புது மாற்றத்தை ஏற்படுத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாரும் எழும்பி நின்று நன்றி சொல்லி கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த முதலாம் நாள் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே எங்களை கொண்டு வந்தீரே. எங்கள் காதுகள் கேட்க பேசினீரே. உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமை பார்த்து, சீயோனை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளதா இருந்து நம்முடைய சபைக்கும் மக்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் சொந்தமாகும்படி உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். நீ புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். போராட்டத்திலிருந்து வெற்றியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன்னை பாழாய் போக விடமாட்டார். இழப்பிலிருந்து உனக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். பலனும் பிரதிபலனும் வரும். இதுவரைக்கும் உன் பலனை உன் சத்துருக்கள் சாப்பிட்டாங்க, இனிமே உன் பலனை நீ சாப்பிடுவாய். உனக்கு நித்திய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கட்டளையிடுவார். பாவத்திலிருந்து விடுதலையை கட்டளையிடுவார். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை கட்டளையிடுவார். தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையிலிருந்து விடுதலையை கட்டளையிடுவார். கிதியோனை கொண்டு செய்த கர்த்தர் இன்னைக்கு உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவனே, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய வசனம் அனுப்புகிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது.
ஆண்டவர், அது வெறுமையாய் திரும்பி வராது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஜீவனுள்ள வார்த்தை ஒழிந்து போவதில்லை. இந்த வார்த்தைகளை பலிக்க பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் நன்மையை பெற்றுக்கொள்ள, மாற்றத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும், அவருடைய எதிர்காலங்களையும், அவருடைய தேவைகளையும், வேலைகளையும், பிரயாசங்களையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சமாதானம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். சமாதான கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார், வாக்குத்தத்தத்தை பலிக்க செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ.